ஏய் என்னடே ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எங்கே இருந்த, என்ன வரும்? அதான்யா அந்த வளங்காட்டில் கொஞ்சம் கத்தரிக்காய் போட்டுருந்தேன், அதனால் இந்த பக்கம் வர முடியல. பிறகு விளைச்சல்லாம் எப்படி? ஒரு அள்ளி அள்ளியிருப்ப, யோகாக்காரன். அதை நானே குருத்து பூசிக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கேன். அப்படியாடே, ரொம்ப பாய்ச்சிட்டோ? அடா ஆமாயா. இடே, ஒரு பயிரை போடுறதுக்கு முன்னாடி 4 வட்டை விவரம் காட்டி செய்ய மாட்டியா? என்ன மனுஷன்டே நீ? அட சும்மாரியா, சாதனைப்படுத்தாத. இங்கே வந்து உட்காருடே, விவரம் சொல்லுதேன். முட்டா பயலாக இருக்கியாடே, உட்காருடே. கத்திரிக்காயில் காய்ப்புழு, தண்டு புழு, குருத்து புழுன்னு 3 புழு இருக்குது. இதில் காய்ப்புழுவும் தண்டு புழுவும் ஒன்று தான். ஓஹோ அப்படியா, சரி சரி. சொல்லுத முழுசாக கேள்டி. இப்போ தான் புழு தாக்க ஆரம்பிக்கினா குயினால் பாஸ்னு ஒரு மருந்து இருக்குது, அதை வாங்கி அடித்தாலே போதும். இதே எதுவாக இருக்குன்னா எமாமெக்டின்னு ஒரு மருந்து இருக்குது, அதை அடித்தாலே போதும். இதே முத்துன கேஸுக்கு அது மாதிரி நம்மளும் அட்வான்ஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கணும்யா. என்னது அட்வான்ஸாவா? நீ சொல்கிறத உண்மை புரியலையா, கொஞ்சம் விவரமாக சொல்லு. அதான்யா, மார்க்கெட்டில் புதுசு புதுசாக மருந்து கண்டுபிடிச்சி கொண்டு வராங்கல்ல, அதில் ஏதாச்சும் ஒன்று தெளிச்சு விட்டாலே போதும்யா, எஃபெக்டிவாக இருக்கும். என்ன மருந்துன்னு கொஞ்சம் சொல்லியா? உதாரணத்துக்கு ஃப்ளூக்ஸாமெட்டாமேட்னு ஒரு மருந்து இருக்குது, அதை வாங்கி அடித்தாலே போதும்யா. இதெல்லாம் இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச மருந்து தான். இதெல்லாம் இருக்கட்டும், செடியில் அங்கங்கே இலலாம் சுருங்கி போய் செடி வளராமல் இருக்கு, அதுக்கு என்ன காரணம்? அதாடே லிட்டில் லீஃப் டிசீஸ்னு சொல்லுவாங்க. என்னதான் இது நோயாக இருந்தாலும் அதை பரப்புறது பழுப்பு தத்து பூச்சி. இந்த நோயை கட்டுப்படுத்தணும்னா அப்படி இருக்க குட்டை குட்டையாக இருக்க செடி எல்லாத்தையும் பிடுங்கி தூர வீசிட்டு இமிடாக்ளோப்ரிடு, தயாமித்தாக்சமு இந்த மாதிரி மருந்தை வாங்கி தெளிச்சிடணும். ஓஹோ சரி சரி. இந்த நாட்டாங்கல்லாம் செடி பட்டு போதே, அது என்ன? அது ஒரு அலுவல் நோய், டேம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதுக்கு என்ன பண்ணணும்? நாற்றுப்பாதுக்கு முதல் நாள் ட்ரைகோட்டர்மா, சூடாமோனஸு இந்த மாதிரி உயிர் பூஞ்சான கொல்லி கூட 24 மணி நேரத்துக்கு விதையை கலந்து வைக்கணும். அப்படி பண்ணால் இந்த நோய் வராது. சரியா, அங்கங்கே வளர்ந்த செடியெல்லாம் பட்டு போயிருக்கு, அது என்ன காரணம்? அதுவும் ஒரு அழுகல் நோய் தான், காலர் ராட்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேங்கோ செப்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி அடித்தாலே போதும். ஓஹோ இவ்வளோதானா? இது தெரியாமல் நான் துட்டெல்லாம் வம்பாக்கிட்டேன். எடே, இதெல்லாம் நம்ம ஏரியாவில் அதிகமாக இருக்க பூச்சியும் நோயும் தான். இன்னும் பலதரப்பட்டதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் கிறங்கி விழுந்துடுவே. சரி, நீ சொன்னதை அடுத்த வாட்டியாச்சும் பழக்கம் பண்ணி பார்ப்போம். இப்போ புரிஞ்சு என்னடே புண்ணியம், துட்டம்பிட்டே வம்பாக்கிட்டியா?